கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக என்னாகமம் அதிகாரம் 23 வசனம் 23 நாம் வாசிக்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இந்த வசனத்திலே பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது பாலாக் என்கிற மோவாபின் ராஜா பிலேயாமிடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கூலி கொடுத்து அமர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க பிலேயாம் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு பதிலாக ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அதாவது தேவனுடைய ஜனங்களை சபிக்கத்தக்கதாக ஒரு நிலவரத்துல காணப்படுகிற ஜனங்களை கூட கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறத நம்ம இந்த காரியத்துல அறிந்து கொள்ளுகிறோம். இந்த வசனத்துல பிலேயாம் சொல்லும் பொழுது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று பார்க்கிறோம். நாமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய், ஆவிக்குரிய யாக்கோபின் சந்ததியாராய் காணப்படுகிறோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று பார்க்கிறோம். நாம் இஸ்ரவேல் ஜனமானால், நாம் தேவனுடைய பிள்ளைகளானால், நாம் யாக்கோபுடைய சந்ததியாரானால் நமக்கும் இதே வார்த்தையை தான் கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, நமக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நாம் எந்த மந்திரவாதத்தை குறித்தோ குறி சொல்லுதலை குறித்தோ நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை என்கிறதை கர்த்தர் நமக்கு இந்த நேரத்திலே சொல்லுகிறார். இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இந்த இடத்துல யாக்கோபையும் இஸ்ரவேலையும் அப்படிங்கிற பெயர்களுக்கு பதிலாக நம்முடைய பெயரை வைத்து நம்ம படிக்கணும். கொஞ்ச காலத்துல தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே என்னை குறித்து சொல்லப்படும் என்று நாம் படிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தின்படியே நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப தேவன் என்னென்ன செய்தார், இன்னும் தேவன் எனக்கு செய்யல, என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு காரியங்கள் நான் ஜெபம் பண்ணின்னு இருக்கேன், நான் எவ்வளவு காரியங்களை தேவனிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஆனாலும் இதுவரைக்கும் எனக்கு பதில் இல்லை, நான் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னும் எனக்கு நடக்கவே இல்லை, என்னுடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறதோ அப்படியேதான் போயிட்டு இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு யாராவது நினைத்து கொண்டிருந்தா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இன்னும் கொஞ்ச காலத்திலே, அதிகமான காலம்லாம் இல்ல, இன்னும் கொஞ்ச காலத்திலே என்ன சொல்லுவாங்களாம் தெரியுமா? யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து அப்படிங்கிற இடத்துல நம்முடைய பெயரை வைத்து நாம் சொல்லிக் கொள்ளணும். என்ன சொன்னோம்? கொஞ்ச காலத்திலே தேவன் என்னென்ன செய்தார் என்று என்னை குறித்து சொல்லப்படும். அப்படின்னா மற்ற மனுஷர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு தெரியாதவர்களும் கூட கர்த்தர் இன்னென்ன காரியங்களை இவர்களுக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதான நிலவரத்துல கர்த்தர் நம்மை மாற்றுவார். அப்படியாக நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் இன்னும் கொஞ்ச காலத்திலே நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களாகட்டும், நமக்கு தெரியாத ஜனங்களோட வாயிலிருந்து என்ன சொல்ல வைப்பார்? கர்த்தர் இன்னென்ன காரியங்களை எல்லாம் இவர்களுக்கு செய்திருக்கிறார் என்று, தேவன் என்னென்ன செய்தார், இவங்களுக்கு என்னென்ன செய்தார் என்கிறதை குறித்து நம்மை சுற்றியுள்ள எல்லா ஜனங்களுடைய வாயிலிருந்தும் கர்த்தர் சொல்ல வைப்பார். அப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிற காரியமா இருக்கிறது. அப்போ கர்த்தர் தாமே இப்படியாக நம்மை குறித்த தம்முடைய திட்டத்தை எல்லா காலத்திலும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நம்ம கிட்ட தேவன் என்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னாரோ, என்ன காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் என்று சொன்னாரோ, எல்லா காரியங்களையும் ஒரு நாளில் நிறைவேற்றி நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாக தேவன் என்னதை செய்தார், இவர்களுக்கு செய்தார் என்கிறதை கர்த்தர் சொல்ல வைப்பார். யாரை குறித்து? இஸ்ரவேலை குறித்து, யாக்கோபை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செய்தார் என்கிறது எல்லா ஜனங்களுடைய வாயிலிருந்தும் கர்த்தர் கூற வைப்பார். அப்படிப்பட்ட நாட்கள் நிச்சயமாக வரும் என்கிறதான விசுவாசத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உம்முடைய யாக்கோபின் சந்ததியாராய் இஸ்ரவேல் ஜனங்களாய் காணப்படுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளானால் ஆண்டவரே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்பது போல எங்களுக்கு விரோதமாக மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ ஒன்றும் செய்ய முடியாது என்கிறத நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தாவே, தேவன் எங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கிற எல்லா காரியங்களையும் ஒரு நாள்ல எல்லா ஜனங்களும் அறிக்கையிட போகிறார்கள். தேவன் என்னென்ன இந்த
இவருடைய வாழ்க்கையில இன்னின்னதை செய்தார் என்று எல்லா ஜனங்களும் அறிக்கையிட போகிறதான அந்த நாட்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்துல அதை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.